அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 9 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நம்ம சேனல் நேமுக்கு கீழேயே வந்து ஹைப்னு ஒரு பட்டன் வருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். மறக்காமல் வந்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம நைட்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து சமைச்சு வைக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு வந்து வைக்கிறதா இருக்கும். நேற்றைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் மீன் வாங்கி சுத்தம் பண்ணி மசாலா தடவியே வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு சமைக்கிறதுக்காக நைட்டே வந்து சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் சகருக்கு எந்திரிச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை தாங்க வந்து இன்றைக்கி மெனு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு என்னோடய மெத்தடில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் வந்து அடுப்பில் போட்டுடலாங்க. இந்த சைடு நான் வந்து ரைஸையுமே வந்து அடுப்பில் போட்டுட்டேன். ரைஸ் வேகிற நேரத்துலேயே வந்து நம்ம குழம்பு வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளியெல்லாம் கரைச்சி நம்ம குழம்பு வந்து கூட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 3 புளி வந்து நான் ஊற போட்டிருந்தேங்க. நீங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து ஊற போட்டுட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மீன் குழம்பு நல்லா நமக்கு கொஞ்சம் திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி களைஞ்சி தண்ணியில் செய்யும்போது. ஃபஸ்ட்டு புளி ஊற வைக்கும்போது நான் நார்மல் வாட்டரில் தான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நான் அரிசி களைஞ்சி தண்ணி எடுக்கலை. இப்போ அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்ததுனால மறுபடியும் புளி கரைக்கும் போது நான் வந்து அரிசி களைஞ்சி தண்ணியவே சேர்த்து நல்லா மறுபடியும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் 2 தடவை வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ புளியில் இருக்கிற சக்கைகள்லாம் வந்து எடுத்து நம்ம தூர போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து திக்கு பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து மீன் குழம்புக்கு அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் மீன் குழம்புடைய சுவையை வந்து மாற்றி விட்டுரும். அதனால் தேங்காய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லாமலுமே மீன் குழம்பு வைக்கலாம். பட் ஆனால் நமக்கு சகரில் சாப்பிட்றதுனால நான் வந்து தேங்காயோட நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துட்டு கூடவே இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே வந்து நமக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் தாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்குதுன்ற வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நம்ம மீன் வந்து காலையிலே வந்து நான் மசாலா பிரட்டி வச்சுருந்தேங்க. இப்போ அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் இந்த புளி தண்ணியிலே வந்து நம்ம மீனெல்லாம் ஊறட்டும். அதுக்காக தான் வந்து நான் இப்படி செஞ்சுக்கிறது. இப்போ இது ஊறுற நேரத்துலேயே வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம், தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து எவ்வளோ நேரம் ஊறணுன்ற கணக்கெல்லாம் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறோம். நம்ம தாளித்து குழம்பு கூட்டுற அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அது ஊறட்டும், அவ்வளவுதான். இந்த சைடு நமக்கு ரைஸுமே வந்து போட்டுட்டேங்க. அந்த சைடு வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம ட்ரிப்ளி கடாயில் தாங்க வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடலெண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கீங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் போல் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் வந்து சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யுங்க. இன்றைக்கி வந்து என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால தான் நான் வந்து கடலெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல பழுத்த தக்காளியாக கிடைக்கலங்க.
நல்ல பழுத்த தக்காளியாக சிகப்பு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா மீன் குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல கலராகவும் இருக்கும். இப்போ தக்காளி சீக்கிரமே வதங்குறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நமக்கு தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இந்த சைடு நமக்கு ரைஸுமே வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடித்து விட்டுறேன். ரைஸை வடித்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை இன்னுமே நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். நமக்கு தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதோடு வந்து கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி தூளும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேங்க. நமக்கு மீன் குழம்புக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். தக்காளி வந்து இன்றைக்கி எனக்கு வந்து பழுத்த தக்காளியாக கிடைக்கல, அதுக்காக தான் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நான் எல்லா நாளுமே வந்து சேர்க்க மாட்டேன். நமக்கு குழம்பு வந்து நல்லா கலராக வேணும் அப்படின்னா நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து பாருங்கள், நல்லாவே குழம்பு கலர் கொடுக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க, மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதுக்குள்ளே இருக்கிற மீனை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அதுக்கு பிறகு தான் வந்து மீனை போடணும். இப்போவே நம்ம மொத்தமாக தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மீன் வந்து கரைஞ்சி போயிடுங்க. அதனால் நான் வந்து மீன் துண்டுங்கள் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கிறத நம்ம வந்து இப்போ மசாலாவோடு சேர்த்துக்கலாம். மசாலாவோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நமக்கு கொதிக்க கொதிக்க வந்து நல்லாவே வந்து நமக்கு குழம்பு சூப்பராக வருங்க. இப்போவே உங்களுக்கு வாசம் வந்து மீன் குழம்பு வாசனை வந்திருக்கும். இப்போ இது நல்லா வந்து ஒரு முறை நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ இது நம்ம குழம்பு வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூடு வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதித்ததுக்கு பிறகு நல்லா ஒரு முறை கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய மசாலாவை சேர்த்துருந்தால் பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் வந்து நம்ம மீன் துண்டங்களை வந்து போட்டுக்கிறணும். இப்போ நல்லா ஒரு முறை கலக்கி எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து மீன் துண்டத்தை போட்டுக்கிறேங்க. மீன் துண்டம் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் கிளறி கொடுக்கக்கூடாது, அப்புறம் மீன் துண்டம்லாம் நமக்கு உடஞ்சி கரைஞ்சி போயிடும். நாம் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கொடுவா மீன் வந்து வாங்கியிருக்கோங்க. இது ஒரு வகையான கொடுவான்னு சொன்னாங்க. ரொம்பவே மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீனுண்டு தான் இல்லைங்க, நீங்கள் இதே மெத்தடில் எந்த மீன் போட்டு வேணாலும் நீங்கள் வந்து குழம்பு செய்யலாம். இப்போ மீன் துண்டங்களை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கொதிச்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் வந்து மேலாக வச்சு மூடி விட்டுடுறேங்க. இப்போ இதை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நமக்கு மீன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். மீன் வெந்திருக்குதான்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு குழம்பு வந்து நல்லா ததும்ப வந்திருக்குதுங்க. நான் இப்போ இதை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வையும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நமக்கு மணக்க வந்து சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோடு நான் வந்து இதை ஷகருக்கு தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரைஸையுமே வந்து ஹாட் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான். இதோடு வந்து இப்போ ஷகருக்கு தாங்க வந்து பார்க்குறோம். எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்பு தாங்க வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மீன் குழம்பு நல்லா சூப்பராக வந்து ரெடியாக இருக்குதுங்க. மணக்க ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு சிம்பிள் மெத்தடில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்து மீன் ஃப்ரைக்கு வந்து நேற்றே வந்து மசாலா எல்லாமே போட்டு பிரட்டி வச்சுருந்தேங்க. இதில் நான் என்னென்னலாம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நேற்றைய வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம மீனை போட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மொத்தம் 8 துண்டு வந்துச்சுங்க எனக்கு. இன்றைக்கி வந்து 4 செஞ்சுக்கலாம், நாளைக்கு 4 செஞ்சுக்கலான்ட்டுன்னு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா நைட்டெல்லாம் வந்து மீனை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, 1 இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டில். இஃப்தாருக்கு சாப்பிட்ற அளவுக்கு கூட சகருக்கு வந்து யாருக்குமே வந்து சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால் வந்து நான் சிம்பிளாகவும் கொஞ்சமாகவும் தான் வந்து எப்போவுமே வந்து செஞ்சுக்கிடுவேன். இப்போ இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்பே பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்குமே வரும். நாளைக்கு இதே மீன் குழம்பை வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரையையுமே வந்து நாளைக்கு வந்து செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மீனுமே 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வந்து மசாலா நமக்கு உதிராமல் வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி இதுக்கு நான் மசாலா பிரட்டினிங்கிறத நீங்கள் போன வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் இதே மசாலா மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டீங்க. இன்றைக்கி சகருக்கு சாப்பாடு என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து நமக்கு ஒயிட் ரைஸ் தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம நெய் சோறு செய்யணுன்னு தான் நினச்சிருந்தது, கீ ரைஸ் பண்ணலான்ட்டுன்னு. பட் மறந்துட்டு வந்து நான் வழக்கம் போல் வந்து ஒயிட் ரைஸே வந்து ஊற போட்டுட்டேங்க. சரி, இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கீ ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து நாளைக்குமே நமக்கு மீதம் இருக்கும். அதனால் அதோடு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இருக்கேன். நாளைய மெனு கண்டிப்பாக நமக்கு கீ ரைஸ் தான் வரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி என்னோடய ஸ்டைலில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து வந்து நேற்று வச்சுருந்த தேங்காய் பால் ரசம் வந்து இருந்துச்சுங்க, அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நேற்று செஞ்ச காடை கிரேவியுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க, அதையுமே வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து வாழைப்பழம், அவ்வளவுதாங்க. இதுதாங்க இன்றைக்கி நமக்கு சகருக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்தாச்சுங்க. இப்போ நான் வந்து சாப்பாடையுமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதோட வழக்கம் போல் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இதோடு இந்த ஷகர் விலாக் முடியுது. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மணி 4 மணி ஆகுதுங்க. நான் 3 மணிக்கே வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கீங்க. நமக்கு உளுந்த வடைக்கு மாவுமே வந்து தீந்துடுச்சு. சரி, இன்றைக்கி அரைக்கலாம், அதுவுமே வந்து இன்றைக்கி மிக்சியில் வந்து அரைக்கலான்ட்டு இருக்கேங்க. போன தடவை வந்து உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், முடியலை. சரி, இன்றைக்கி அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். உளுந்த வடை வந்து நமக்கு மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா நமக்கு பஞ்சு போல் எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக வருங்க. நான் சொன்ன மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உளுந்த பருப்பை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க, ஒன்லி வந்து நம்ம உளுந்து மட்டும்தான். இப்போ மிக்சி ஜாரில் உளுந்தம்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, மிளகு வந்து நம்ம பசங்க வந்து மாவில் போட்டோம் அப்படின்னா எடுத்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து இதிலே போட்டு அடைச்சிடலான்ட்டுன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேவைப்பட்டால் இடையில வந்து நம்ம விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். பட் அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா பல்ஸ் மோடில் டிக்கு டிக்குன்னு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துட்டு பொங்க பொங்க இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிறணுங்க. மாவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா பொத்துன்னு விழுகிற மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வடை எண்ணெயும் குடிக்கும், வடை நல்லா புசுன்னு வராது. இந்த மாதிரி வந்து பார்த்து பக்குவமாக நான் வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கிறணும். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு கையால் வந்து நம்ம மாவை வந்து நல்லா அடித்து கொடுத்துக்கிறணும். எந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுக்கிறீங்களோ ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நமக்கு நல்லா புசு புசுன்னு பொங்கி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை மிக்சியில் அடித்த மாவுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான நமக்கு வடை கிடைக்கும். இப்போ இவ்வளோ மாவு நமக்கு வேணாங்க. இதில் பாதியை வந்து நான் எடுத்து நாளைக்கு வச்சிடுறேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம இன்றைக்கி சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு பாக்ஸில் வந்து இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க. நமக்கு இதை வந்து அப்படியே நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாவில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைகள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிடுவேங்க. ஜீரகம்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, மிளகை தான் வந்து நமக்கு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி மிளகு இதில் போட்டே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டது. இதோடு நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவோட கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். ஆனால் என் பிள்ளைங்க மாவோடு அடித்தா கூட காரம்னு சொல்லிடுவாங்க. நமக்கு இந்த மிளகு காரமே போதும்னு தாங்க நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிகள்லாம் சேர்த்து நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம அரிசி மாவு கூட வந்து சேர்க்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் வந்து நம்ம சுட்டி எடுக்க போகிறோம். ரொம்பவே வந்து சூப்பராக வடை வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ பக்கோடா வந்து செய்ய போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க இது. அதுக்கு 3 உருளைக்கிழங்கை வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா மெல்லிஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. நமக்கு வந்து இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல, எதுவுமே செய்ய போகிறதில்ல. மசாலா போட்டு பிரட்டி நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அதனால் வந்து நம்ம நல்லா தின்னாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. ரொம்ப பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன்ட்டுன்னு. இந்த மாதிரி வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி வந்து நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எனக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் போட்டு வைக்க போகிறோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து நமக்கு
ஒரு மாதிரி மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் போட்டு அதுக்கு பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து மசாலா போட்டு பெசரிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு தண்ணியில் அப்படியே வந்து வச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஊறி அதில் இருக்கிற வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அது என்னென்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அது மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியிலே வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேங்க. உளுந்த வடைக்கு நேற்று வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். எக் லாலிபாப் வந்து 4 பால்ஸ் வந்து இருந்துச்சுங்க, அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து மசால் வடைக்கான மாவுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு. இன்றைக்கி கூட அது செஞ்சு முடிச்சிடலான்னு அதையுமே வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இந்த பக்கோடா வேலைகள் பார்க்குறப்பயே வந்து நான் இன்னொரு சைடில் வந்து எண்ணெய் காய வச்சு ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ட்டுன்னு அந்த வேலையும் சைட் பை சைடாக வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ வந்து நமக்கு பொட்டேட்டோ பக்கோடாவுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தின்னாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருந்தோங்க. நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேங்க. அப்புறம் மனசு கேட்கல, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலைகள் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க, ஒரு பைண்டிங்காக. அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லா இடத்துலையுமே இந்த உப்பு, காரம், மசாலா எல்லாமே வந்து கலந்து வர்ற மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் வந்து நம்ம பெசரி எடுத்த உடனே வந்து நம்ம இதை வந்து பக்கோடா மாதிரி வந்து சுட்டி எடுத்துக்கலாம். இப்படி பெசரி எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா அது ஒரு ரேண்டமாக வருங்க. இந்த மாதிரி வர்றதை நம்ம போட்டு கிறிஸ்பியாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கரெக்ட் ஷேப்லாம் வரணும்னு இல்லைங்க, இப்படியே எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசால் வடை வந்து போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து இப்போ நான் வந்து உளுந்த வடைக்கு வந்து மாவு வந்து தட்டி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உளுந்த வடை மாவு போட்டோன்னே நமக்கு நல்லா பந்து போல் புசு புசுன்னு மேலே எலும்பி வருதுங்க. இந்த மிக்சியில் அரைச்ச உளுந்த வடை மாவு வந்து கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா பூ போல் பந்து போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா நமக்கு வடை கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வடை வெந்துட்டுருக்குதுன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான உளுந்த வடை கிடைக்கும். இப்போ நமக்கு உளுந்த வடையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு கையோடு வந்து நம்ம பொட்டேட்டோ பக்கோடாவுமே வந்து போட்டுடலாம். பொட்டேட்டோ பக்கோடாவுக்கு வந்து நீங்கள் அப்படியே எடுத்து கூட உதுத்து விடலாம். இல்லை இந்த மாதிரி வந்து உருட்டி வந்து தனித்தனி பீசஸ் வர்ற மாதிரி வந்து போடலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். மாவு வந்து நம்ம பொட்டேட்டோ பக்கோடாவுக்கு ரெடி பண்ண உடனே வந்து சுட்டி எடுத்துடணுங்க. அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கே தண்ணி விட்டு வந்து கொஞ்சம் சொதப்பாயிடும். அப்படி ஆச்சுன்னாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டு போட்டு எடுக்கலாம். ரொம்ப மைதா மாவு சேர்த்துறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ஹார்டாக மாறிடும். இப்போ 2 சைடுமே திருப்பி போட்டு பொட்டேட்டோ பக்கோடா வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராக கிறிஸ்பியான பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து டேபிளில் கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ டேபிளில் எல்லாமே வந்து நமக்கு செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்து இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க க்ரஷ் ரெடி பண்ணி, இன்றைக்கி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கோல்டு பரவாயில்லைங்கிறதுக்காக. அடுத்து நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, சப்ஜா சீட்ஸ் போட்டு. அடுத்து பொட்டேட்டோ கிறிஸ்பி பக்கோடா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, நல்லா மொறுன்னு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்து மசால் வடையும் உளுந்த வடையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து மினி சமோசா வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு கீழேயே வந்து சமோசாக்காரவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து நேற்று செஞ்ச எக் லாலிபாப் வந்து பால்ஸ் வந்து 4 வந்து மிச்சம் இருந்துச்சுங்க, அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நோம்பு திறக்கிற பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். சமோசாவோட வந்து ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்கங்க, அதையுமே வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதோடு நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம துவா கேட்டுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பக்கத்திலே வந்து ஹைப்புன்ற பட்டன் இருக்குங்க, அதையுமே வந்து கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.